கோயிலுக்குள் நுழையக்கூடாது, தீட்டு என்றான். வெளியே வந்தான் ஒருவன், கோயிலே தீட்டு என்றான். பட்டையை இப்படி போடக்கூடாதா, நீ தீட்டு என்றான். இப்படி போட, படுக்க வைத்து போடாத, நிமித்து போடு என்றான். முட்டிக்கு கீழே வேட்டியை கட்டாதே, நீ இழிமகன் என்றான். அந்த துணியை கட்டிடா தலையிலே என்று தலைப்பாகையாக கட்டினான். இறைவன் என்று எவனும் இல்லை, நீதான் கண்ணாடிக்கு முன்னாடி நின்று உன்னையே வழிபடு என்றான். யார்? தாளக்கிடப்பாறை தற்காத்து நிற்பதே தர்மம் என்று போதித்த நம்முடைய பாட்டன் வைகுந்தர் என்ற சமூக புரட்சியாளன், அன்பு வழி என்ற தனி மார்க்கத்தை கண்ட மகான் நம்முடைய தாத்தன். அவன் என் இனத்தின் போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் உரிய பெரியார். கருணையில்லா ஆட்சி கடிகு ஒழிக. எப்படி சொல்லாம்பார்? வாடிய வயிறை கண்ட போதெல்லாம் வாடினேன், பயிருக்கும் உயிர் இருக்கிறது என்று வாடி நின்ற வள்ளலார் பெருந்தகை. பயிருக்கே வாடியவன் எவ்வளவு கடுமையா சொல்றான். கருணையில்லா ஆட்சி கடிகு ஒழிக. அருள் நயந்த நன்மார்கள் ஆள்க, அருள் நயந்த நன்மார்க்கர்கள் ஆள்கிறான் இந்த நிலத்தை. யார சொல்றான்? நம்மளை தான் சொல்றான். பசி என்ற சொல் இருக்கக்கூடாது என்று அணையா விளக்கை அவன் பற்ற வைத்தானே, இன்றும் எரிந்து கொண்டிருக்கிறது. வள்ளலார் பெருமகனுடைய ஆலயத்தில் அவனை விட சமத்துவமும் சகோதரத்துவமும், அவனை விட தமிழ் வாடி வளர்த்த மகானும் இந்த மண்ணில் உண்டா? உண்டா? எல்லோரும் சமம் என்பதை காட்டுவதற்காக சன்மார்க்கம் என்கிற ஒரு மார்க்கத்தை தொடங்கிய மகான் நம்முடைய வள்ளலார் பெருமகனார். அவனை விட சமூக சீர்திருத்தம் பண்ணிட்டீங்களா? அவன் தமிழ் பேரினத்தின் வணக்கத்திற்கும் போற்றுதற்கும் உரிய பெரியார்.